என்கிட்ட கொஞ்சம் வாடல் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு வாங்கி, அதனால் வாடி போயிடுச்சு. கொத்தமல்லி இலை. இந்த சட்னி வந்து ஒரு வாட்டி பண்ணி பார்த்திங்கன்னா டேஸ்ட் அப்படி அட்டகாசமாக இருக்கும். பண்ணி பாருங்கள். எல்லாமே ஃப்ரை பண்ணாமல் பச்சையாக சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணி எடுத்துடலாம். தேங்காய் கொஞ்சமாக தேவைக்கு தண்ணி ஊற்றி இவ்வளோதான். ரொம்ப மை மாதிரி அரைக்கக்கூடாது. இந்த சட்னிக்கு கொஞ்சம் தரி தரியாக இருக்கணும். இப்படி பாருங்கள். இப்படி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றி சத்திக்கிட்டு இந்த மாதிரி அளவில் இருக்கணும். பாருங்கள், சட்னி சூப்பர்னா வெரி வெரி சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு அப்படி அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். மிளகா இது அவங்க சாய்ஸு. அவ்வளோதான் சட்னி. டேஸ்டியான ஹெல்த்தியான சட்னி.